நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர
ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 2 இறை வாக்கியங்கள் 18 முதல் 22 வரை. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க, உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும். மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு இயேசுவே, நற்கருணை நாதரே, இப்பொழுது நாங்கள் கேட்ட நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக நோன்பை பற்றி எடுத்து கூறுகின்றீர். மணமகன்
தங்களோடு இருக்கும் வரை மணவீட்டார் நோன்பு இருப்பதில்லை. மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று சொன்னீரே. தவ காலத்தில் முதல் நாளை துவங்குகின்ற நாங்கள் இதோ உம் பாதம் அமர்ந்துள்ளோம். நோன்பை பற்றியும் நீர் எங்களை விட்டு பிரிந்து சென்ற நிகழ்வை பற்றியும் தியானிக்க இருக்கின்ற இக்காலத்தில் எங்களோடு இருந்து நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு நோன்பு முயற்சிகளிலும் எங்களை வழிநடத்தும். நோன்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது பல சிந்தனைகளை எங்களுக்குள் நீர் விதைக்கின்றீர். பழைய ஏற்பாட்டில் யோவேல் இறைவாக்கினர் நூலில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று தந்தையாம் கடவுள் கூறிய வார்த்தைகளை நாம் அனைவரும் நினைவு கூறுவோம். நோன்பு இருத்தல் ஆண்டவரிடம் திரும்பி வருவது. இந்த தவக்காலத்தை துவங்குகின்ற நாம் இதோ நமக்காக பாடுபட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருக்கின்ற நாம் எந்த அளவிற்கு முழு இதயத்தோடு நான் அவரிடம் திரும்பி வருகின்றேன் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள், நம்முடைய கடமைகள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை மட்டுமே மையமாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம் இவ்வேளையிலே நம்முடைய இதயத்தை அவர் பக்கம் திருப்புவோம். அவரை பார்த்து, இறைவா, இதோ முழு இதயத்தோடு நான் வருகின்றேன் என்று மனமுவந்து ஆண்டவருக்கு தெரிவிப்போம். மேலுமாக நோன்பு காலங்களில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். முழு இதயத்தோடு நாம் அவரை நோக்கி வருகின்ற பொழுது நம்மை காண்கின்ற ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறிந்து நமக்கு தேவையானதை நமக்கு கொடுக்கின்றார். மேலுமாக ஜெபம் மற்றும் தியானம் அதிக நேரம் நாம் அவரோடு செலவழிக்க வேண்டிய காலம்தான் இத்தவக்காலம். நானும் நீங்களும் எவ்வளவு நேரம் நம் முன்னிலையில் இருக்கின்ற இந்த நற்கருணை நாதரோடு இருக்க முயலுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்நாட்களில் நாம் விரும்பி செய்கின்ற, விரும்பி உண்ணுகின்ற அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்காக பாடுபட்ட என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எனக்கு முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டு நான் அவரை நோக்கி அவரை மட்டுமே தேடுகின்ற பொழுது என்னுடைய நோன்பு வாழ்வானது முழுமை அடைகின்றது. மணமகனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு பிரிந்த இக்காலத்தில் அவரை முழு இதயத்தோடு எண்ணி பார்த்து அவரிடம் திரும்பி வந்து நாம் விரும்புகின்ற அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பற்றி கொண்டு நம்முடைய வேண்டல்களை அவர் பாதம் சமர்ப்பிப்போம். நற்கருணையில் இருக்கின்ற நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். சில மணித்துளிகள் அந்த நற்கருணை ஆண்டவரை உற்று பார்த்து உறுதிமொழி எடுப்போம். ஆண்டவரே,
இதோ தவக்காலத்தை துவங்கியிருக்கின்ற நான் இந்த 40 நாளும் உம்முடைய பாடுகளை தியானித்து நல்லதொரு நோன்பு இருந்து உம்மிடம் முழு இதயத்தோடு திரும்பி வருவேன். உம்மை மட்டுமே எனக்கு முக்கியம் என்பதை அறிந்து உம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்வேன் என்று உறுதிமொழி எடுப்போம். நற்கருணையில் நமக்காக இருக்கின்ற ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஒரு சில மணித்துளிகள் அமைதியாக நமது தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அனைவரும் முழந்தாள் படியிட்டு மாண்புயிர் கீதம் பாடி இறை ஆசீர் பெறுவோம். உயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும்.
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்குவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக